கத்திரிக்காய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் நீள வாக்குல நறுக்கி வச்சுக்கணும். சன்னமா நறுக்கி வச்சுட்டு, கொஞ்சம் மிளக நுணுக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி இலைய பொடியா நறுக்கி வச்சுக்கணும். இந்த மிளகும், இந்த கொத்தமல்லி இலையும் கடைசியா தான் போடணும். நல்லெண்ணெய விட்டு, இந்த வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் இத 2யும் ஒரு சுருட்டு வதக்கிட்டு, அது ஒரு 1/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா அந்த வெங்காயம், இந்த கத்திரிக்காவ போட்டுறணும். கத்திரிக்காவும் போட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் நீங்க உப்பும் தொளிச்சிரணும். வேண்டியதளவு உப்பையும் அதில சிந்திட்டு, அதையும் நன்னா வதக்கணும். அதுவும் நன்னா வதங்கி வந்துட்டுருக்கத்த நீங்க கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். தனி மிளகாத்தூள கொஞ்சம் போட்டுண்டு, மஞ்சத்தூளையும் போட்டுண்டு, உப்பு தான் ஏற்கனவே போட்டிருக்கள். அதில நீங்க உங்களுக்கு ருசி வேணுமன்னா, இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு வேணும்னு தோணுச்சுன்னா, துளி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கலாம். போரும் தக்காளியோட புளிப்பு போரும்ன்னு தோணிச்சுன்னா, தக்காளி ஒரு 2 நறுக்கி பொடியா நறுக்கி போட்டு, அதையும் இது கூட வதக்கணும். இன்னுட்டு இதில உங்களுக்கு தண்ணியே விடக்கூடாது. இதில இருக்க ஈரத்திலேயே வதங்கணும். இதில இருக்க ஈரத்திலேயே நல்லா வதங்கினாட்டு, கடைசியா இந்த மிளகு தூளையும், இது கொத்தமல்லி இலையும் இதில போடணும். போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, நீங்க வேணுமானா இத அள்ளி வச்சுன்ட்டு, நீங்க தனியா சாதம் வச்சுக்கலாம். இல்ல இதுலயே 1 டம்ளர் அரிசிய ஊற வச்சிருந்தீள் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு அதுக்கு தகுந்த மாரி போடுறீகளோ, அந்த அரிசியவும் இதிலேயே அலம்பி இந்த இந்த பதார்த்தம் பண்ணினத்துக்குள்ளேயே அரிசியும் அலம்பி போட்டுருங்க. அரிசி போடுறத என்ன பண்ணுங்க, அரிசிக்காக வேண்டி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பதார்த்தத்தில நம்ம சேர்த்திருக்க உப்போட, அரிசிக்காக வேண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. ஜலத்த அதுக்கு தகுந்த மாரி பார்த்துக்கோங்க. இதில இருக்கிற ஈரமும், கத்திரிக்காய், தக்காளியில இருக்கிற ஈரம், வெங்காயம் இதுல எல்லாம் இருக்கிற ஈரம், அரிசி எவ்வளோ போட்டிருக்கோ அதுக்கு தகுந்த ஜலம், அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்கோங்க. உதிர் உதிரா இருந்தா நன்னா இருக்கும். குழைச்சலா இருந்தா அவ்வளோ நன்னா இருக்காது. இது நல்ல உதிர் உதிரா இருந்தா இது ரொம்ப நன்னா இருக்கும். கத்திரிக்காய் சாதம். கத்திரிக்காய் மிளகு சாதம் பண்ணி பாருங்கோ. அப்புறமா சொல்லுங்கோ. நீங்க இதில கூட போட்டுக்கோங்கோ. இதில YouTubeல கூட அதுக்கு வாக்கா போட்டுக்கோங்க. தனியா சொல்றதுனால சொல்லித்தரேன். இத நீ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கோ. வணக்கம் மாமி. வாழ்க நலமுடன். மாமி இத பதார்த்தமா செஞ்சு அள்ளி வச்சுட்டோலனாக்கா, நீங்க இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, தயிர்சாதத்துக்கு, இது உங்களுக்கு வெறும் சாதத்தில அப்படி எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். இது நன்னா இருக்கும். ஓ! பிரெட்டு நீங்க சமயத்தில இப்ப சப்பாத்தி எல்லாம் திரட்டிட்டுன்னு இருக்கிறதுக்கு இதுவா இருக்குன்னா, பிரெட் வாங்கியிருந்தேன்னா, பிரெட்ட டோஸ்ட் பண்ணிட்டோ, அந்த டோஸ்ட் மேல இந்த கத்திரிக்காய் வதக்கல தொடச்சுட்டு, இன்னொரு பிரெட் அது மேல வச்சுட்டு, கிராஸ்ல ஒரு முக்கோண வடிவத்தில கீறிட்டோ, அது ஒண்ணொண்ணா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படியும் வசதியா இருக்கும். குழந்தைகளுக்கு குடுத்து விடுறதுக்கும் இது வசதியா இருக்கும். நமக்கு சாப்பிடுறதுக்கும் ருசியா வச்சது நல்ல வசதியா இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, இந்த வதக்கல் இதெல்லாம் சாப்பிட நல்லா ருசியா தான் இருக்கும். ஒரு வெள்ளரி பிஞ்சு, ஒரு வெ வெள்ளரி பிஞ்சினுடைய ஸ்லைஸு, அ கேரட்டினுடைய ஸ்லைஸு, முட்டைக்கோசு இலை, அது மாதிரிலாம் அது மேல வச்சுண்டு சாப்பிட்டோம்னாக்கா, அந்த விட்டமின்ஸ் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். வதக்கல் எல்லாம் ருசிக்கு தான் கிடைக்கும். சத்துமானம் எல்லாம் அதில வதக்கறதுல போயிடுறதுன்னா, அதுக்கோசரம் இந்த பச்சையாவும் கூட அதில வச்சு சாலடுன்னு சொல்லிட்டு, அதையும் கூட சேர்த்து இப்படி சாப்பிட்டா நல்லதா இருக்கும் உடம்புக்கு. நல்லது மாமி. பார்க்கலாம். வாழ்க நலமுடன்.